பல அதிசயங்கள் நிறைஞ்ச ஒரு தேசம் தான் நாம வாழற இந்த இந்தியா. இங்க நிறைய மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறதுனால பலவிதமான கலாச்சாரங்களை ஃபாலோ பண்ணி வாழற விதவிதமான மக்களையும் பழக்க வழக்கங்களையும் நிறையவே பார்க்க முடியும். மாட்டு சாணிய மனுஷங்க மேல வீசி விளையாடுற திருவிழா, கொத்து கொத்தா எலிகள் வாழக்கூடிய கோவில், ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி உங்களை ஆச்சரியப்படுத்துற விஷயங்கள் இந்தியாவில் ஏராளமா உண்டு. அப்படி இந்தியாவில் மட்டுமே நடக்கிற சில வித்தியாசமான விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். சர்பென்ட் ரெவரன்ஸ். உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் பாம்பை பார்த்து பயப்படலாம். ஆனா சீனர்கள் அதை பிடிச்சு வேக வச்சு சூப்பிச்சு குடிப்பாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு படி மேல போய் அதை தெய்வமா வணங்கி வீடுகளையுமே கூட வளர்ப்பாங்க. அப்படி ஒரு இடமும் அதுக்கான திருவிழாவையும் கொண்டாடக்கூடிய இடங்கள் கூட இந்தியாவில் இருக்கு. பாம்புகளை தெய்வமா வழிபடுற நாக பஞ்சமிங்கிறது இந்து வழிபாட்டு முறையில ஒன்னான நாக வழிபாட்டுல ஒண்ணு. குறிப்பா மகாராஷ்டிரா, கர்நாடகா, மேற்கு வங்காளம் மற்றும் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட இந்தியாவோட பல வட மாநிலங்கள்ல இந்த நாக பஞ்சமி நிறைய மனிதர்களால உற்சாகத்தோடையும் பயபக்தியோடையும் கொண்டாடப்படுது. பாம்புக்கு பால் ஊத்துறது, அதை தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடுறதுன்னு சொல்லி இந்த வழக்கத்துக்கு மாறான வழக்கத்தை உலகத்திலேயே இந்தியாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். பண்டைய இந்திய கலாச்சாரங்கள்ல ஒன்னான இந்த நாகபஞ்சமி வழிபாடு வட மாநிலங்கள்ல ஜூலை, ஆகஸ்ட் மாதங்கள்ல கொண்டாடப்படுது. குறிப்பா கோப்ராங்கிற நாகப்பாம்புகளை முன்னிலைப்படுத்துற இந்த வழிபாட்டுல ஹிந்து, ஜெயின்ஸ் அண்ட் புத்தாஸ்னு சொல்லி இந்தியா மற்றும் நேபாள வாழற பல மதங்களை சேர்ந்தவங்களும் பங்கெடுக்கிறாங்க. இப்படி என்னதான் இந்தியா முழுக்க நாக பஞ்சமி அன்னைக்கு பாம்புகள் சிலைகள் வடிவத்துல தெய்வமா வணங்கப்பட்டாலும் மகாராஷ்டிராவோட சாங்லி மாவட்டத்தில் இருக்கிற பாட்டிஸ் ஹிராலாங்கிற கிராமம் அவங்களோட பாரம்பரியமான பாம்பு வழிபாட்டு கொண்டாட்டங்களுக்காக உலகம் முழுக்க பிரபலம்னே சொல்லலாம். ஏன்னா இந்த திருவிழாவப்போ அங்க இருக்கக்கூடிய கிராமவாசிகள் உயிருள்ள பாம்புகளை, குறிப்பா நாகப்பாம்புகளை பிடிச்சு எடுத்துக்கிட்டு வந்து திருவிழா ஊர்வலமா நடந்து போவாங்க. குழந்தைகள் ஆரம்பிச்சு பெரிய மனிதர்கள் வரைக்கும் பாம்புகளை பயமில்லாம கையாளக்கூடிய விதம் பார்க்கிற எல்லாரையுமே பதபதிக்க வைக்கக்கூடிய விதமா தான் இருக்கும். டிவைன் டான்ஸ் ஆஃப் கேரளா. இந்தியா பல மொழிவாரி மாநிலங்களாலையும் ஒண்ணுக்கும் அதிகமான மத இனக்குழுக்களாலையும் உருவான ஒரு நாடுங்கிறதுனால இந்த உலகத்திலேயே கலாச்சார பாரம்பரியத்துக்கு பெயர் பெற்ற முதன்மையான நாடாவும் இருக்கு. இங்க வாழற மக்கள் கடைபிடிக்கக்கூடிய கலாச்சாரம் பாரம்பரியத்துக்கு ஏத்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ராடினரியான கல்ச்சுரல் ஈவென்ட்ஸையுமே கூட நம்மளால இங்க பார்க்க முடியும். அதுல குறிப்பிடும்படியான ஒண்ணுதான் கேரளாவை அடையாளப்படுத்துற கதகளி, மோகினியாட்டம், தெய்யம் மாதிரியான அலங்கார ஒப்பனையுடன் கூடிய நடனங்கள். பெண்கள் ஆடுற நடன வடிவமா மோகினியாட்டமோ, ராமாயணம், மகாபாரதம் மாதிரியான கதைகளை சித்தரிக்கக்கூடிய பிரம்மாண்ட உடை அலங்காரத்தோட கூடிய கதகளியும், வடக்கு கேரளா பிரபலமான தெய்யம்னு சொல்லி பல கேரள கலாச்சாரங்களை ஒட்டன நடன வடிவங்களை அங்க பார்க்க முடியும். இன்னும் சாக்கியர் கூத்து, கிருஷ்ணா நத்தம்னு சொல்லி பல கலை வடிவங்கள் இங்க உண்டு. இதனாலேயே இயற்கையால கட்டமைக்கப்பட்ட கேரளா கடவுள்களின் தேசம் அப்படின்னு அழைக்கப்படுது. தி ட்வின் எனிக்மா. இரட்டையர்களா பிறக்கிற குழந்தைகளோட எண்ணிக்கை உலகம் முழுக்க நடந்தாலும் அதுல தனி கவனம் பெறக்கூடிய அளவுக்கு அதிக இரட்டையர்கள் உருவாகக்கூடிய இடமா நம்ம இந்தியா தான் இருக்கு. கேரளாவில் இருக்கிற கொடின்ஹிங்கிற கிராமத்துல வழக்கத்துக்கு மாறா அதிக எண்ணிக்கையிலான இரட்டை குழந்தைகள் பிறக்கிறதுனால இந்த பகுதியை இரட்டையர்கள் கிராமம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இங்க இருக்கிற மொத்தம் 2000 குடும்பங்கள்ல ஏறத்தாழ 400 ஜோடி இரட்டையர்கள் இருக்காங்க. இது மொத்தமா உலகத்துல பிறக்கக்கூடிய ட்வின்ஸோட பர்த் ரேட் ஆவரேஜ் விடவும் 6 மடங்கு அதிகம். ஸ்கூல், மார்க்கெட், வீடுன்னு இந்த கேரளா கிராமத்துல எங்க நுழைஞ்சு பாத்தீங்கன்னாலும் அங்க கண்டிப்பா ஒரு ட்வின்ஸையாவது பாத்திர முடியும். ஆனா குறிப்பிட்ட இந்த கிராமத்துல மட்டும் ஏன் அதிகமா பிறக்கறாங்கிறதுக்கான காரணம் அறிவியலாலையும் முழுசா விளக்க முடியாத மர்மங்கள்ல ஒன்னாவே தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும். என்விரான்மென்ட், ஜெனடிக்ஸ்னு சொல்லி நிறைய காரணங்களை முன் வச்சாலும் உலகத்துல வேற எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இந்த ஒரு சின்ன கிராமத்துல மட்டும் எப்படி இவ்வளவு அளவுக்கான இரட்டையர்களோட எண்ணிக்கை சாத்தியமாகுதுங்கிற கேள்விக்கான பதில மட்டும் இன்னும் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. மிஸ்டீரியஸ் மேக்னெட்டிக் ஹில். புவியீர்ப்பு சக்தியை பொய்யாக்குற மாதிரியான ரோட்ஸ் பத்தி நாம ஏற்கனவே ஒரு வீடியோல பார்த்திருப்போம். அப்படியான ஒரு பகுதி நம்ம இந்தியாவிலயுமே இருக்கு. குஜராத்தோட கட்ச் ரீஜியன்ல இருக்கிற காலாடங்குங்கிற இந்த மலைப்பகுதி தான் இந்த மிஸ்டீரியஸான மேக்னெட்டிக் ஹில். பிளாக் ஹில் அப்படிங்கிற பெயர்ல அழைக்கப்படுற இந்த பகுதியோட சாலையில பயணிக்கக்கூடிய வாகனங்கள் சமமான இடத்துல நிறுத்தி வச்சாலும் மேடான பகுதியை நோக்கி தானாவே நகர ஆரம்பிக்குது. பொதுவா பள்ளமான பகுதியை நோக்கி தான் ஈர்ப்பு விசையின் காரணமா எல்லா விதமான பொருட்களுமே ஈர்க்கப்படும். ஆனா அதுக்கு ரிவர்ஸா மேடான பகுதிகளை நோக்கி இங்க வாகனங்கள் தள்ளப்படுறது தான் மர்மமான ஒன்னாவே இருக்கு. இதுக்கு அங்க இருக்கிற மலைப்பகுதியோட அமைப்பும் ஆப்டிகல் இல்யூஷனுமே கூட காரணமா இருக்கலாம். இருந்தாலும் இந்தியாவோட குறிப்பிடத்தக்க யூனிக்கான பிளேசஸ்ல ஒன்னாவே மாறி இருக்கு இந்த இடம். டெம்பிள் ஆஃப் சாக்ரெட் ராட்ஸ். எக்ஸ்ட்ராடினரியான எத்தனையோ இடங்கள் இந்தியாவில் இருந்தாலும் நம்புறதுக்கு கடினமான ஆச்சரியமான சில இடங்களுமே கூட இங்க உண்டு. அதுல குறிப்பிடும்படியான ஒரு இடம் தான் எலிகளை புனிதமான உயிரினமா நினைச்சு ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில வளர்த்துட்டு வரக்கூடிய இந்த கார்னி மாதா டெம்பிள். ராஜஸ்தான்ல இருக்கிற இந்த கோவிலுக்குள்ளார நுழைஞ்சு பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான எலிகள் ஒரே இடத்துல சுத்தி திரியறத பார்க்க முடியும். தேஷ்நோக் டவுன்ல கார்னி மாதா கடவுளுக்காக கட்டப்பட்ட இந்த கோவில் 600 வருடங்களுக்கும் பழமையானது. கார்னி மாதாவோட குடும்ப உறுப்பினர்களோட மறுபிறவி ஆன்மாக்கள் தான் இந்த எலிகள்னு சொல்லி நம்பப்படுறதுனால இந்த கோவில்ல வாழக்கூடிய எலிகள் புனிதமான உயிரினமா மதிக்கப்படுது.
இங்க வர்ற மக்களும் எலிகளுக்கு பாலும் உணவும் கொடுத்து பக்தியோட வழிபடுறாங்க. அதோட இந்த எலிகள் அவங்களோட கால தொட்டா அதிர்ஷ்டம்னு நம்புறாங்க. 25,000க்கும் அதிகமான எலிகள் ஒரே இடத்துல சுற்றி திரியக்கூடிய இந்த கோவில் புனித தலமா மட்டும் இல்லாம இந்தியா மற்றும் உலகத்தோட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மனிதர்கள் வந்து பார்வையிடக்கூடிய பிரபலமான சுற்றுலா தலங்களை ஒன்னாவுமே கூட மாறி இருக்கு இந்த பகுதி. லிவிங் ரூட் வண்டர்ஸ். மனிதர்கள் செயற்கையா உருவாக்கி 2 பகுதிகளை இணைக்கிற பாலங்களை எல்லாருமே பார்த்திருப்போம். ஆனா இயற்கையாவே உருவான மரத்தோட விழுதுகளையும் வேர்களையும் இணைச்சு உருவாக்கின பாலத்தை பார்த்திருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு இடம் இந்தியாவில் இருக்கு. மேகாலயா மாநிலத்துக்கு போனா இந்த அதிசயத்தை பார்க்கலாம். மேகாலயாவோட காசி மற்றும் ஜென்டியா இனத்தை சேர்ந்த பழங்குடிகள் இங்க அதிகமா வளர்ற ஃபிகஸ்ங்கிற ஒரு வகை ரப்பர் மரத்தோட நீளமா வளர்ந்த வேர்கள் மற்றும் விழுதுகளை ஒன்னா பின்னி இணைச்சு ஆறுகள் மற்றும் ஓடைகளுக்கு குறுக்கா மனிதர்கள் கடந்து போற மாதிரியான ஒரு தொங்கு பாலமா அதை வடிவமைச்சிருக்காங்க. மழைக்காலங்கள்ல மக்கள் ஆறுகள்ல வெள்ளம் வந்து கடந்து போக முடியாத சமயங்கள்ல மலைகளை தாண்டி கிராமங்களை இணைச்சி மனிதர்கள் போயிட்டு வர்ற இந்த இயற்கையினால உருவான பாலங்கள் உதவியாகவும் இருந்துட்டு வருது. மேகாலயாவில் நோங்கியாட், சிரபுஞ்சி மாதிரியான இடங்கள்ல இந்த பாலங்களை அதிகம் பார்க்க முடியுங்கிறதுனால இன்னைக்கு முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ல ஒன்னாவும் மாறி இருக்கு இந்த பகுதி. கோஸ்ட் லைட்ஸ் ஆஃப் குஜராத். விடை தெரியாத மர்ம நிகழ்வுகள் உலகத்தோட ஒவ்வொரு பகுதிகளில் இருந்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு இந்தியாவும் விதிவிலக்கு இல்ல. குறிப்பா குஜராத்ல இருக்கிற கட்ச் பகுதியில பன்னிங்கிற புல்வெளிகளை விட்ட நேரத்துல இரவு நேரத்துல வானத்துல மர்மமான வெளிச்சங்களை பலரும் அடிக்கடி பார்த்ததா சொல்லியிருக்காங்க. இருட்டுல தென்படுற இந்த மிஸ்டீரியஸான லைட்ஸ் அங்க இருக்கக்கூடிய உள்ளூர்வாசிகள் சிற்பட்டி அப்படிங்கிற பெயர்லையும் குறிப்பிடுறாங்க. இதுக்கு கோஸ்ட் லைட்ஸ், அதாவது பேய் விளக்குகள் அப்படின்னு அர்த்தம். குஜராத் கிராமவாசிகளை பொறுத்த வரைக்கும் இது மர்மமான விஷயமாவே இருந்தாலும் அறிவியல் கோட்பாடுகள் படி என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த பகுதியோட மண்ணில் பல நூறு வருஷங்களுக்கு முந்தைய தாவரங்களோட கரிம சிதைவுகள் அதிகம் கலந்து இருக்குங்கிறதுனால அதுல இருந்து பாஸ்பைன், டைபாஸ்பைன் மற்றும் மீத்தேன் மாதிரியான வாயுக்கள் இரவு நேரங்கள் அதிகமா வெளியாகி ஆக்சிஜன் ஏற்றம் அடைகிறதுனால கூட இது மாதிரியான வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடிய இயற்கை நிகழ்வு வானத்துல உண்டாகி இருக்கலாங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. இருந்தாலுமே இந்த பகுதி மக்கள் இதை இன்னமும் அமானுஷ்யமான ஒன்னா தான் பார்த்துட்டு வராங்க. கவ் டங் பேட்டில். இந்தியாவில் நடத்தப்படுற சில திருவிழாக்கள் ரொம்பவே வினோதமானதா இருக்கும். அதுல குறிப்பிடும்படியான ஒண்ணுதான் கர்நாடகாவில் இருக்கிற குமாத்தாபுரா கிராமத்தில் நடத்தப்படுற கோரே ஹப்பாங்கிற இந்த திருவிழா. கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டோட எல்லையில் இருக்கிற இந்த கிராமத்துல தீபாவளிக்கு அடுத்த நாள் சேகரிச்சு கொண்டு வரப்பட்ட பசுமாட்டு சாணியை அங்க இருக்கக்கூடிய கோவில்ல வச்சு பூஜை பண்ணிட்டு அதை ஒருத்தர் மேல ஒருத்தர் எடுத்து அடிச்சு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. பல நூற்றாண்டுகளா வழக்கத்தில் இருக்கிறதா சொல்லப்படுற இந்த சாணியடி திருவிழா அங்க ரொம்பவே பிரபலம். ஆரோக்கியம், செழிப்போட நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரதா சொல்லி இந்த வினோதமான சாணியடி திருவிழாவில் நிறைய பேர் ஒவ்வொரு வருஷமும் ஆர்வமா எடுத்து சாணியை எடுத்து ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சு சந்தோஷமா விளையாடுற காட்சி உண்மையிலேயே வினோதமான ஒன்னதான் இருக்கு. புல் டேமிங் ட்ரெடிஷன். இந்தியாவோட பல்வேறு மாநிலங்களுக்கும் பல்வேறு கலாச்சாரம் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு பிரச்சனையும் ஆபத்து வர்றப்போ அதுக்காக ஒட்டுமொத்த இனமும் களத்தில் இறங்கி போராடி அந்த பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் காப்பாத்துனுச்சுன்னு சொல்லி ஒரு வரலாறு இருந்தா அது நம்ம தமிழ்நாட்டோட ஜல்லிக்கட்டுக்கு மட்டும்தான். ஜனவரியில தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை அன்னைக்கு காளைகள் அடக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டுக்கு உலகம் முழுக்கவே வரவேற்பு இருக்குன்னே சொல்லலாம். இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலத்தோட கலாச்சாரம் இன்னொரு மாநிலத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அறிமுகமாகி இருக்குன்னு உறுதியா சொல்லிட முடியாது. ஆனா ஜல்லிக்கட்டுங்கிற தமிழ்நாட்டோட இந்த வீர விளையாட்டை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு காஷ்மீர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியனுக்குமே கண்டிப்பா அறிமுகமாகி இருக்கும். அதுக்கு காரணம் வரலாற்றிலிருந்து என்னைக்குமே அழிக்க முடியாத தமிழ்நாட்டு மக்கள் நடத்தின ஜல்லிக்கட்டுங்கிற இந்த போராட்டம் தான். இந்த கருத்துல உடன்பாடு இருக்கிற ஒவ்வொரு தமிழனுமே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களை எத்தனை பேர் இன்னும் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை மறக்கலங்கிறத தெரிஞ்சுக்கலாம். லைஃப் ஆஃப் இந்தியன் கிங்ஸ். நம்மளோட வரலாற்றை எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது கடந்த காலங்களில் ஏராளமான ராஜ்யங்களாலையும் மன்னர்களாலையும் ஆளப்பட்டிருக்கு. இந்தியாவாண்ட பண்டைய மன்னர்கள் அவங்க ஆட்சி பகுதியும் ராஜ்யங்களையும் பாதுகாக்க எந்த அளவுக்கு வீரத்தோட போர்களில் செயல்பட்டாங்களோ அதே அளவுக்கு அவங்க அந்த புறத்தோட அந்தரங்க வாழ்க்கையிலையுமே வீரியத்தோட செயல்பட்டு சுகபோகமான வாழ்க்கையை அனுபவிச்சவங்களாவும் தான் இருந்திருக்காங்க. பெரும்பாலான அரசர்களோட அந்த புற விஷயங்கள் ரகசியமானதாக இருந்தாலும் சில அரசாங்க உளவாளிகள் மூலமா வெளிவந்த தகவல்கள் பின்னாட்கள்ல அரசர்களோட வாழ்க்கை முறையை வெட்ட வெளிச்சமாக்கக்கூடிய ஒன்னாவே தான் இருந்தது. அதுல குறிப்பிடும்படியான ஒரு மனிதர் தான் பிரிட்டிஷ் இந்தியாவில் பாட்டியாலா சமஸ்தானத்தோட மகாராஜாவா 1900 வருஷத்திலிருந்து 1938 வரைக்கும் ஆட்சி செஞ்ச பூபிந்தர் சிங். 19 வயசுலயே மகாராஜாவான இவருக்கு மொத்தம் 365 மனைவிகளும் அவங்க மூலமா 88 குழந்தைகளும் இருந்திருக்காங்க. அதோட இவருக்கு ஒரு வினோதமான பழக்கம் உண்டு. ஒவ்வொரு வருஷமும் தன்னோட மனைவிகளை அரண்மனையில வரிசையா நிக்க வச்சு தன்னோட உடம்புல வைர நெக்லஸ் ஒன்ன தவிர வேற எதையுமே அணியாம நிர்வாணமான அணிவகுப்பு ஒண்ணு நடத்துவாராம். தன்னோட உடல்ல எந்த விதமான குறைகளுமே இல்லங்கிறத காண்பிக்கவே அதை ஒரு சடங்கு மாதிரியும் செஞ்சுட்டு வந்திருக்காரு பூபிந்தர் சிங். அது மட்டும் இல்ல இவரோட அந்த புறத்துல மட்டுமே மனைவிகளை தவிர 350 பெண்களை அந்த புற அழகிகளாகவும் வச்சிருந்திருக்காரு. அந்த ஒவ்வொரு பெண்களையும் தான் விரும்பக்கூடிய தோற்றத்துக்கு ஏற்ற மாதிரி உடலமைப்புகளையும் அந்தரங்க உறுப்புகளையும் அறுவை சிகிச்சை செஞ்சு மாத்த ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரையுமே கூட வச்சிருந்ததாவெல்லாம் கூட சில தகவல்கள் உண்டு. இப்படி இந்த ஒரு மன்னர் மட்டுமில்ல நிறைய இந்திய மன்னர்கள் இது மாதிரியான வாழ்க்கையை தான் கடந்த காலங்களில் வாழ்ந்திருக்காங்க. அதுல குறிப்பிடும்படியான இன்னொருத்தர் தான் மகாராஜா கிஷன் சிங். ராஜஸ்தானை சேர்ந்த பல பிரபுக்கள் கடந்த நூற்றாண்டுகள் ஆட்சி செஞ்சிருந்தாலும் பாரத்பூர் ஆட்சி செஞ்ச மகாராஜா கிஷன் சிங் தன்னோட விசித்திரமான செயல்பாடுகளுக்கு
பெண்களுக்காக பிரபலமானவராகவும் இருந்திருக்காரு. இவர் தன்னோட அந்தப்புற பெண்களையும் தாண்டி 40 பெண்களை முறைப்படி திருமணம் செஞ்சு தலைமை ராணிகளாகவும் வச்சிருந்திருக்காரு. கிஷன் சிங்குக்கு நீச்சல்ல அதிக ஆர்வம் உண்டுங்கிறதுனால அப்பவே கிரானைட் மற்றும் மார்பிள் கற்களை கொண்டு நீச்சல் குளத்தை உருவாக்கின இந்த ராஜா அந்த நீச்சல் குளத்துக்கு ஒவ்வொரு தடவை குளிக்க வரப்பவும் இவருடைய மனைவிகள் உடைகள் இல்லாம தான் அவர் அங்க வரவேற்கணும். ஒவ்வொரு படிக்கட்டிலையும் ஒவ்வொரு ராணி கூட அவர் விளையாடுவாரு. அது மட்டும் இல்ல, இரவு நேரத்துல விளக்குகள் அணைக்கப்பட்ட இருட்டு அறையில அவரோட ராணிகள் மெழுகுவர்த்தியோட நடனமாடணும். எந்த ராணியோட மெழுகுவர்த்தி கடைசியா அணையுதோ அவர் தான் அன்னைக்கு ராஜா கூட தூங்க முடியும். ஆனா இந்த கிஷன் சிங் மன்னர் 29வது வயசுலயே இறந்து போயிருக்காரு. அதோட இது மாதிரியான வாழ்க்கை முறையே பெரும்பாலான முகலாய மன்னர்கள் ஒண்ணுக்கும் அதிகமான மனைவிகளோட தான் கடந்த காலங்களில் வாழ்ந்திருக்காங்க. இதுதான் இந்தியாவாண்ட மன்னர்களோட தனிப்பட்ட வாழ்க்கை வரலாறும் கூட. காமசூத்ரா புத்தகமே இந்தியாவில் எழுதப்பட்டதான் உலகம் புறா பிரபலமானதுங்கிறப்போ இந்திய மன்னர்கள் இப்படி எல்லையை தாண்டி வாழ்க்கையை அனுபவிச்சதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.